அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். 2026 நடக்கப் போகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதற்கு முக்கியமான ஒரு பணியை செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொன்னா அது அண்ணாமலை அவர்கள், சீமான் அவர்கள், விஜய் அவர்கள். இத சொன்ன உடனே பார்க்கிற பாஜக தொண்டர்களாகட்டும், நாம் தமிழர் தம்பிகளாகட்டும், தாவேகா தொண்டர்களாகட்டும், எல்லாரும் ஒரு கேள்விக்குறியோட தான் பார்ப்பீங்க. நேயர்களே சில நேரம் அந்த ஆச்சரியக்குறி கேள்விக்குறியோடு பார்க்கக்கூடிய சம்பவம் இருக்கும். இதை நான் சொல்லலைங்க. உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை அமைப்பதற்கு முக்கியமாக காரணமாக இருக்க போவது இந்த 3 பேரும் தான். அதாவது அண்ணாமலை அவர்கள், சீமான் அவர்கள், விஜய் அவர்கள். இவர்களுடைய அரசியல் திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்படியே கொண்டு போய் 2026 ஆட்சி கட்டலில் அமர்த்தும் அப்படி என்பது அசைக்க முடியாத காரணங்களை இந்த காணொலியில் நம்ம முழுமையா டீட்டெயிலா பார்க்க போறோம். அதாவது சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஆட்சி அந்த வினைக்கு எதிர்வினை என்ன நடந்திருக்கு அப்படி என்பதற்கு ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் இருக்கு. அதை நீங்க முதல்ல பாருங்க. தந்தை பெரியார் வாழ்க, புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க, ஹிந்தி திணிப்பை நாங்கள் எதிர்க்கிறோம், சமூக நீதியை நாங்கள் எப்போதும் பேணி காப்போம் அப்படி என்பதுதான் அந்த குழந்தைகளுடைய அந்த குரல். அந்த குரல் என்பது சாதாரண குரல் அல்ல. ஏதோ பிஸ்கெட் வாங்கி கொடுத்து, சாக்லேட் வாங்கி கொடுத்து எடுக்கப்பட்ட வீடியோ கிடையாது. அதாவது அப்படி பிஸ்கெட்டோ சாக்லேட்டோ வாங்கி கொடுத்தா அப்படி சும்மா சாதாரணமா தந்தை பெரியார் வாழ்க, அம்பேத்கர் வாழ்க, சமூக நீதி வாழ்க இப்படின்னு குழந்தைங்க அந்த பிஸ்கெட் மேலே கவனத்தோடு சொல்லிட்டு போயிருக்கும். ஆனால் அங்கு நடந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது நேயர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். உணர்வு பொங்க தன்னுடைய ரத்தத்தில் இருந்து, அடி வயிற்றிலிருந்து அடிநாதத்தை கொண்டு தந்தை பெரியார் வாழ்க, புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க, சமூக நீதி என்றும் பேணி காப்போம் அப்படின்னு அந்த குழந்தைகள் சொல்றாங்க இல்லையா? இதுதான் சார் அண்ணாமலை அவர்களும் சீமான் அவர்களும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலில் உட்கார வைப்பதற்கு செய்த மிகப்பெரிய சாதனை. இவர்களை பெரியார்னா யாரு, அம்பேத்கர்னா யாரு, சமூக நீதி என்ன அப்படி என்பதை இந்த குழந்தைகளுக்கே தெரிந்து கொள்ள தெரியப்படுத்த ஒரு தூண்டுகோலா இருந்தவர்கள் அண்ணாமலையும் சீமான் அவர்களும். அப்படி இருக்கும்போது இளைய சமூகம், அதாவது கொஞ்சம் பேர் நாங்களா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும், முக்கியமாக பாஜகவையும் சீமானையும் பார்க்கிற இளைய சமூகம் என்ன நினைக்கும்னா, இவர்கள் பொய் பேசுகிறார்கள், ஒரு சித்தாந்தத்தை ஒழிப்பதற்காக ரொம்ப கேவலமாக கொச்சையாக பொய் பேசுகிறார்கள் அப்படி என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். இதைத்தான் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடையில், அதாவது முதல்வர் அவருடைய பிறந்த நாள் விழா மேடையில் போய் நின்றுட்டு அவர் சொல்றாரு, திமுகவின் பலமே கூட்டணி, திமுகவுக்கு இன்னும் பலமாக சேர்ந்திருப்பது அண்ணாமலை, சீமான், விஜய் அவர்கள். அதான் பெயரை குறிப்பிடாமல் தனித்து 5 முனை போட்டியாக இந்த தமிழ்நாடு 2026 களம் கண்டால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதில் எந்த மாற்றுப்பட்ட கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக பேசினார். அதற்காக அவர் மேல விமர்சனங்கள் பல வந்திருக்கு. அது ஒரு தனிப்பட்ட விஷயம். அவர் எதை குறித்து அப்படி பேசுறாருன்னா, அண்ணாமலை அவர்கள் நான் தான் முதல்வர் சொல்றார், சீமான் அவர்கள் நான் தான் முதல்வர் சொல்றார், விஜய் அவர்கள் நான் தான் முதல்வர் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் தான் முதல்வர் சொல்றார். இப்படி சொல்லிவிட்டு கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டா யார் போவா? ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக, இன்னும் அண்ணன் வேல்முருகன் இப்படி இன்னும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்சிகளும் கூட்டணி அங்க ரொம்ப பலமா இருக்கு, கமலஹாசன் அவர்களோடு சேர்த்து. இந்த பக்கம் நாங்க கதவை திறந்து வச்சிருக்கிறோம், நாங்க தான் முதல்வர் வேட்பாளர், நீங்க வாங்க கூட்டணி ஆட்சியை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் முதல்வர் கனவோடு இருந்தால், திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை கனவோடு மக்களை போய் மீண்டும் ஆட்சி செய்கிற அதிகாரத்தை இவர்களே கொண்டு போய் சேர்ப்பார்கள் அப்படின்றதான் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். அண்ணாமலை அவர்களோடு அதிமுக கூட்டணி சேராது. அப்படி சேர்ந்தால் பாஜக எதிர்ப்பு என்பது தமிழகத்தில் அதாவது எப்பவுமே இருக்கும். அப்படி இருக்கும்போது அதிமுகவுக்கு வாக்கு வங்கிகள் குறையும். சீமான் அவர்கள் நான் யார் கூடயும் கூட்டணி போக மாட்டேன், நான் கழிச்சுதான் நிற்பேன், அவர் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை வாங்கி விடுவார்.
விஜய் அவர்கள் நான் தான் முதலமைச்சருக்கு வேட்பாளர், படமா நடிச்சு முடிச்சுட்டு நேரா வருவேன், வந்து சட்டமன்ற தேர்தலில் நிற்பேன், மக்களுக்கு எந்த பணியும் செய்ய மாட்டேன், வீடியோல மட்டும்தான் பனையூர், அதுவும் வீடியோல மட்டும் பேசுவேன், பனையூருக்குள் இருந்து கொண்டே நான் தமிழ்நாட்டு அரசியலை அதாவது கையில் இருப்பேன், மக்களுக்காக மக்களோடு நான் வந்து நிற்க மாட்டேன் அப்படி இருக்கிறது அவருடைய அரசியல் நிலைப்பாடு. இப்படி இருக்கும்போது மக்கள் என்ன செய்வார்கள்? தனக்காக களத்தில் இறங்கி வேலை செய்கிற கட்சியைத்தான் மக்கள் ஒருபோதும் ஆதரிப்பார்கள். வேற யாரையும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க எவ்வளவு பெரிய சேமா இருக்கலாம், உங்களுக்கு மிகப்பெரிய ரசிக பட்டாளம் இருக்கலாம், பணபலம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனா மக்களுக்கு தேவை என்னோடு என் தோல் மேல் கை போட்டு என்னோடு நடக்கிற ஒரு அரசியல், என்னோடு என் பிரச்சனைக்காக என் கூட வந்து களத்தில் இருக்கிற அரசியல், இந்த கட்சிகள் தான் எனக்கு வேணும் அப்படி என்பதுல மக்கள் எப்பவுமே தெளிவா இருப்பாங்க. பனையூர்ல இருந்துகிட்டு பண்ணையார் போல அரசியல் செய்தால் ஒருபோதும் மக்களிடம் வெல்ல முடியாது. விஜய் அவர்கள் சொல்றார், ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்றேன். அதாவது தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ரைட்டு. கொலைகள் நிறைய நடக்குது, ரைட்டு. நீங்க முதல்வராக வந்தா விஜய் அவர்களே இதை எப்படி தடுப்பீர்கள்? நீங்க இல்ல, திமுக இல்ல, அதிமுக இல்ல, பாஜகவே ஒருவேளை வந்து ஆட்சி செய்தால் கூட இந்த கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, சாதிய வன்முறை, தனிப்பட்ட பிரச்சனைகள், இதன் மூலம் எழுகின்ற கலவரங்கள், சண்டைகள், சச்சரவுகள், இதை எல்லாம் யாராலும் தடுக்க முடியாது சார். அதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சரியான அரசியல் செய்கிறதானா அவங்களும் சில தவறுகளை செய்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த பெண்கள் பாதுகாப்பு, இந்த சாதிய வன்கொடுமை, படுகொலை, இதெல்லாம் நீங்க இல்ல, திமுக யார் வந்தாலும் தடுக்க முடியாது. நடந்து முடிந்ததுக்கு அப்புறமாக போய் அவர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்ததான் முடியும். ஒருவேளை விஜய் அவர்கள் ஆட்சியில் வந்துவிட்டால் டெய்லி ஒவ்வொரு வீட்டு வாசலில் ஒரு காவலாளியை, அதாவது காவல்துறை சார்ந்தவர்கள் நிறுத்துவீங்களா? இல்ல உங்க கட்சி தொண்டர்களை ஒவ்வொரு வீட்டு வாசலையும் போய் நீங்க உட்காரணும், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஏதாவது உத்தரவு போடுவீங்களா? முடியாது சார். 8 கோடி மக்கள் வாழ்கிற தமிழ்நாடு. ஆனா அதாவது ஒன்றிய அரசு வெளியிட்டு இருக்கிற அந்த பட்டியலில் பார்த்தா சென்னை பெண்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கான ஒரு தலைநகரம் அப்படின்னு தமிழ்நாடு குறிப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பண்ணையார் அவர்கள் பனையூர்ல இருந்துகிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு நம்ம தான் ஓட்டு போட்டோம், நம்ம தான் ஜெயிக்க வச்சோம். ஆமா, நீங்களும் ஓட்டு போட்டுதான், எல்லாரும் ஓட்டு போட்டுதான் தமிழக முதல்வர் யாரா இருந்தாலும் வர முடியும். அவங்க கிட்ட நீங்க கேட்க வேண்டியது என்ன தெரியுமா சார்? மணிப்பூர் கலவரத்தை பத்தி, பொள்ளாச்சியில நடந்தது பாருங்க, அந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள், அதாவது வீடியோ எடுத்து வக்கர புத்தியோடு செயல்படலாம் பாரு, அதெல்லாம் நீங்க வந்து கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கேள்வி கேட்கறதுக்கு பரவாயில்ல. விஜய் அவர்கள் அன்றைக்கே கேட்டார், இன்றைக்கு வந்து கேட்கிறார். அன்னைக்கெல்லாம் படம் ஓடணும், ரசிகர்கள் வந்து போஸ்டர் ஓட்டணும், பாலாபிஷேகம் பண்ணணும், நம்ம டிக்கெட் 1000 2000 கொடுத்து வாங்கி படம் பார்க்கணும், அவ்வளவுதான், நம்ம வெள்ளை கட்டினா போதும் அப்படின்னு சொல்லி உங்க வேலையை பார்த்துட்டு இருந்துட்டு இப்போ கடைசியாக விஜய் அவர்கள் நடித்த எந்த ஒரு படமும் தரமான படமானு கேட்டா நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அவர் தன்னுடைய ஃபீல்டு அவுட் ஆக போறன்னு தெரிஞ்சு இந்த நேரத்தில் நம்ம அரசியலுக்கு போயிடுவோம், சேர்த்த சொத்துக்களை எல்லாம் பாதுகாத்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லிதான் அவர் அரசியலுக்குள்ளேயே வரார். விஜய் கட்சியில் வந்து மிகப்பெரிய சர்ச்சைகள், மாவட்ட செயலாளர் போடுவதில் பண்ணையாருடைய வேலையார் புஷி ஆனந்த் அவர்கள் லட்சக்கணக்கில் பணம் வாங்கிட்டு தான் மாவட்ட செயலாளர் பொறுப்பே கொடுக்கிறாருன்னு பல சர்ச்சைகள், வீடியோக்கள் வெளியில வந்துகிட்டே இருக்கு. ஆனா இவங்க தான் சொல்றாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் லஞ்ச லாவணியத்தை ஒழிப்போம். முதல்ல உங்க கட்சியில பொறுப்பு போடுறதுக்கு பணம் வாங்குறது இல்லையா, அதை ஒழிங்க. இப்படி இவர்கள் பிரிந்து நின்று திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டலில் 2026 உட்கார வைப்பார்கள். இதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. விஜய் அவர்களுக்கு என்ன வாக்கு சதவீதம் 2026 அப்புறம் தாக்கு பிடிப்பாரா, அரசியல் செய்வாரா அப்படி என்பதெல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் தெரியும். சீமான் அவர்களுடைய வாக்கு வங்கியில பாத்தீங்கன்னா இந்த 8.4 வாங்கினது எப்படின்னா, பாராளுமன்ற தேர்தலில் ஆமை குஞ்சுகள் ஓட்டும் அணில் குஞ்சுகள் ஓட்டும் கலந்து இருக்கு. இப்போ அணில் குஞ்சு, அதாவது விஜய் அவர்கள் வந்து அணில்னு சொல்றாங்க, அப்ப அவருடைய தம்பிகள் வந்து அணில் குஞ்சுகள், அவர்களுடைய ஓட்டும் கலந்துருக்கு இல்லையா? இது 2 பேருமே தேர்தலில் தனித்து நிற்கும் போது யார் எவ்வளவு பிச்சுக்கிட்டு போறாங்க அப்படின்றது அப்போதான் தெரியும். பாஜகவினுடைய நோக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டில் இப்போதைக்கு நாம் ஆட்சிக்கு வர முடியாது, அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் 2021 ரஜினிகாந்த் அவர்களை உள்ள கொண்டு வந்து அரசியல்ல அதிமுகவை சுக்குநூறாக சிதைக்க வேண்டும், உடைக்க வேண்டும், காலி செய்ய வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்னாடி பார்த்துக்கலாம், இப்போதைக்கு பலவீனமாக இருக்கிற அதிமுகவை உடைக்க வேண்டும் அப்படி என்கிற ஒரே கோட்பாடுதான் பாஜகவுடைய அஜெண்டா. ஆக 2021 ரஜினி அவர்களை கொண்டு வர முடியாததால் 2026 விஜய் அவர்களை சில காரணங்களுக்காக விஜயும் மாற்றிக்கொண்டார். அதன் அடிப்படையில் அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். அதை வச்சு அதிமுக வாக்குகளை உடைப்பது, இப்படி உடைச்சி பிச்சு சுக்குநூறாக்கி திமுகவை ஆட்சி கட்டல உட்கார வச்சுட்டு எதிர்கட்சிகளே இங்க இல்லைன்னும் போது விஜய் அவர்கள் கட்சியை கலைச்சிட்டு போயிடுவார். படம் நடிக்க ஆரம்பிச்சுன்னா 2026 தேர்தல் முடிஞ்ச உடனே விஜய் கட்சியில இருந்து தெரிச்சு ஓடுவார். நீங்க வேணா பாத்துக்கோங்க. சீமான் அவர்கள் அவர் அப்படியே இருப்பார். ஏன்னா அவருக்கு ஆட்சிக்கு வரமாட்டோம்னு அவருக்கு நல்லாவே தெரியும். நமக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, அது ஓட்டு போடும், அது அந்த தற்கூறிகளை வைத்துக் கொண்டு பிரதிநிதியை நம்ம வசூல் பண்ணிக்கிட்டு நம்ம முதலாளி பாஜகவிடம் எவ்வளவு வேணுமோ நம்ம வாங்கி நம்ம வந்து பிரச்சனை இல்லாம வாழ்க்கை ஓட்டலாம்னு அவர் இருப்பார். இப்போ அண்ணாமலை அவர்கள் அதிமுகவோடு எந்த கட்சியும் கூட்டணி சேர விடாமல் பார்த்துக் கொள்கிற வேலையை அவர் ரொம்ப தெள்ளத்தெளிவாக செய்வார். இப்படி இவர்கள் 3 பேரும் தான்
அண்ணாமலையும் சீமானும் விஜய் அவர்களும் தான் 2026 ரொம்ப எளிதாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் கொண்டு போய் சேர்க்க போகிறார்கள். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதிமுகவோடு எந்த கட்சியும் கூட்டணி சேராமல் பார்த்துக் கொள்வது பாஜகவின் வேலை. அதிமுகவுக்கு போகக்கூடிய அந்த எதிர்ப்பு நிலைமை, அதாவது திமுகவிடம் இருந்து அந்த எதிர்ப்பு வாக்குகள் ஒன்று இருக்கு இல்லையா, அது அதிமுகவுக்கும் முழுமையாக போகாமல் சீமானுக்கும் விஜய்க்கும் போய் சேர்வதற்கு, பாஜகவுக்கும் போய் சேர்வதற்கு எல்லாரும் தனித்தனியா நிக்க வச்சு திமுக வெற்றி பெறுவதற்கு, திமுக வெற்றி பெற்ற ஆட்சி அமைத்தால் அதிமுக சுக்குநூறாக உடைந்துவிடும். அதுக்கப்புறம் விஜய் அவர்களுக்கு என்ன சொல்லணுமோ சொல்லி வெளியே அனுப்பிடுவாங்க. பாஜக அது ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சியாக காட்டிக்கொண்டு தமிழகத்தில் அடுத்து நாங்கள் தான் அப்படின்னு அவங்க ஆட்சி கட்டல வர்றதுக்கு, திமுகவை ஒழிப்பதற்கு, திராவிட சித்தாந்தத்தை சுக்குநூறாக ஒழிப்பதற்கு, தந்தை பெரியாரின் சித்தாந்தத்தை ஒழிப்பதற்கு, தமிழ் மொழியை ஒழிப்பதற்கு எல்லா வேலையையும் பாஜக அரசும் அண்ணாமலை அவர்களும் செய்வார்கள். அதற்காக இந்த 5 ஆண்டெல்லாம் அடுத்த 5 ஆண்டு திமுகவை ஆளட்டும் என்பதுதான் பாஜகவினுடைய எண்ணம். உண்மையிலேயே தமிழக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றால் விஜய் அவர்கள்லாம் பாராளுமன்ற தேர்தலே போட்டிட்டு இருக்கணும். போட்டிட்டு தன்னுடைய வாக்கு சதவீதம் என்ன நிரூபிச்சிருக்கணும். அதை நிரூபிச்சதுக்கு அப்புறமாக யாரை எதிர்க்கிறேன்னு அவர் சொல்லி இருக்கணும். அதுக்கப்புறமா கூட்டணி வைக்கிறதா கழிச்சு நிக்கிறதா முடிவு பண்ணிருக்கணும். இது எல்லாம் அவர் செய்யல. ஏன்னா பாஜக என்ன சொல்லுதோ அதான் அவர் செய்யறாரு. நீங்க வெளியில போனீங்கன்னா தம்பி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நாங்க பாத்துக்கிறோம், உங்களுக்கு Y பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறோம், பாஜகவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நாங்க கொடுக்குறோம், நீங்களும் நம்மளுடைய கிளை தான், ஆகவே உங்களுக்கும் Y பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிதான் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறார். நான் யாரும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தந்தை பெரியார் அவர்களை திராவிடத்திற்காகவும், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தலித் மக்கள் அரசியலுக்காகவும் கையில பிடிச்சுக்கிட்டு நீங்க ஒரு காவி சங்கியாக உள்ள வருவது மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆக ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்வதற்கு ஒரு உதவியாக இருக்க போகிறீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது யார் ஆண்டாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் தமிழ் மொழி இருமொழி கொள்கையில் ரொம்ப உறுதியாக இருக்கணும். தமிழகத்திற்கான எந்த உரிமையையும் விட்டுக் கொடுக்க கூடாது. கல்வி உரிமைகளை முக்கியமாக பாதுகாக்க வேண்டும். எதிர்கால தலைமுறையை சீரழிக்கிற அந்த பாஜக கொண்டு வருகிற கல்வி திட்டங்களை தமிழகத்தில் அமல்படுத்த கூடாத எதிர்த்து நிற்கிற திராணி இருக்கிற எந்த கட்சியும் ஆட்சியில் அமரலாம் அப்படி என்பதுதான் நம்முடைய எண்ணம். அதுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்ததுன்னா இது எல்லாம் அவர்கள் எதிர்த்து சண்டமார்க்கம் செய்வார்கள். அதற்கு உதாரணம், கல்விக்கு நீ நிதியே கொடுக்கலாலும் பரவாயில்ல, உன் கல்விக் கொள்கையை எங்களால ஏற்றுக்க முடியாது, நீ என்ன அச்சுறுத்தல் செய்தாலும் உன்னை எதிர்த்து நாங்கள் அரசியல் செய்வோம் அப்படின்னு இப்பவே நிரூபித்து காட்டியிருக்கிறார் தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ரொம்ப எளிதாக இந்த 3 பேரும் கொண்டு போய் ஆட்சி கட்டளையில் அமர்த்தி மீண்டும் தமிழகம் தலைநிமிர வழி செய்கிற இந்த அண்ணாமலை அவர்களுக்கும், சீமான் அவர்களுக்கும், விஜய் அவர்களுக்கும் நன்றியை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே, not 7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.